A and B ரெண்டு பேர் வந்து started moving in the opposite direction from the same place. ஒரு பிளேஸ்ல இருந்து ஒருத்தர் எங்கிட்டு போறாரு, ஒருத்தர் எங்கிட்டு போறாரு. ரெண்டு நம்ம என்ன சொல்லலாம், A வந்து வச்சுக்குவோம், A எங்கிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, B வந்து எங்கிட்டு போறாருன்னு வச்சுக்குவோம். இவருடைய ஸ்பீடு வந்து 30 km/h, இதோட ஸ்பீடு 3.5 km/h. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆட் பண்ணுவோம். ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் ஆட் பண்ண வரும் 30 plus 3.5 33.5 km/h. இந்த ஹவர்ஸ் எவ்வளவு? 2.5 hours. ரெண்டையும் மல்டி பண்ண ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். ரெண்டையும் மல்டி பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் மல்டி பண்ண என்ன வந்திருக்கும்? அப்ப 83.75 கிலோமீட்டர். அப்ப மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 83.75 கிலோமீட்டர். எஸ், கரெக்டா ஆன்சர். அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன், அதாவது கீழே கொடுக்கப்பட்டது, இந்த இதுல எந்த நம்பரை ஆட் பண்ணா which number should be added, எந்த நம்பரை ஆட் பண்ணா it becomes complete square, ஸ்கொயரா மாறும் அப்படிங்க. எந்த நம்பரை ஆட் பண்ணா ஸ்கொயரா மாறும்? ஆன்சர் போட்டீங்களா? எஸ், வெரி குட், சூப்பர். ஓகே ஓகே, ஜெயக்குமார், ஓகே குட். அப்போ இதுல ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10, 20, 30, 40, 44. அப்போ 44 பிளஸ் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணா ஸ்கொயர். இப்ப 44ஓட எதை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஸ்கொயரா வரும்? அடுத்த நம்பர் 49 தானே வரும். ஸ்கொயர் எதோட 7 ஸ்கொயர் 49. இப்போ 49 வரணும். அப்ப எதை ஆட் பண்ணா வரும்? இந்த கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 5. அப்ப 5 ஆட் பண்ணா நம்மள வந்து ஸ்கொயரா மாறும். போர்டு மாஸ் ரூல் தான். நம்ம 56 57 வருமா? 57 இது 19 வெயிட் பண்ணா 3 வரும். பிளஸ் 3 அப்புறம் இன்ட்டு இது பண்ணீங்கன்னாக்க 8 - 4 4 பிளஸ் 9 36 36 அப்படின்னா 19 -19. அப்போ 5 plus 3 into -15, 5 plus -45, so -40.